வணக்கம் மக்களே. உங்கள் தமிழ் மகன் ஐசக் மீண்டும் வந்துட்டேன். இன்னைக்கு எதை பத்தி பேசலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்னா, இந்த பப்ளிசிட்டிக்காக சில பேர் என்னென்னமோ பண்றாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ இந்த பப்ளிசிட்டி கிரேசினஸ், அதாவது நான் ஃபேமஸ் ஆகணும், அதுவும் குறுகிய காலத்துல ஃபேமஸ் ஆகணும்னு நிறைய பேர் நிறைய ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நீங்க இன்டர்நெட்ல சரி, யூடியூப்ல சரி, எந்த விதமான பிளாட்ஃபார்ம்ல பார்த்தாலும் நிறைய பேர் நிறைய ஸ்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்னன்னா, ஏற்கனவே நான் பேசியிருப்பேன், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல டேலண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு. ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா, குறுகிய காலத்துல நம்ம ஃபேமஸ் ஆயிடணும், நம்ம வீடியோஸ், நம்ம செய்யற விஷயங்கள் வைரல் ஆகணும்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, சில பேர் முன்னுக்கு அடுத்தவங்களை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பல ஆக்டர்ஸை பத்தியோ ஆக்ட்ரஸை பத்தியோ அவங்க ஃபேமிலியை பத்தியும் கேவலப்படுத்திக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது சீக்கிரமா அவங்க ரீச் ஆயிடுவாங்க. இதுல என்ன நம்ம கத்துக்கணும்னா, ரீச் ஆகுறது ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு பாசிட்டிவா ரீச் ஆகிறோமா, இல்ல நெகட்டிவா ரீச் ஆகிறோமாங்கிறது தான். இப்போ கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல திறமைய அவங்க சில பேர் முன் கொண்டு நடிச்சோ இல்ல பாடியோ ஆடியோ பாசிட்டிவா முன்னுக்கு வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகுதான், சரிங்களா? ஆனா இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்காக வர்றவங்க நெகட்டிவ் வேவை சூஸ் பண்ணாங்கன்னா மத்தவங்களை பத்தி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது அவங்க ரொம்ப சீக்கிரமா ரீச் ஆயிடுவாங்க. இது ஒரு மைண்ட் கேம் தாங்க. ஓகே, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றவங்களுக்கு மத்தியில யாரையாவது தப்பா பேசி ரொம்ப சீக்கிரமா ரீச் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆடியன்ஸோட மைண்ட் கேம் அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது நான் தப்பா ஒரு விஷயத்த பேசணுங்கிற போது நான் சீக்கிரமா ஃபேமஸ் ஆயிடுவேன். ஆஃப்கோர்ஸ்ங்க, நம்ம ஒரு ஆடியன்ஸா இருக்கும் போது அவங்க என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக நம்ம ஆர்வமா இந்த மாதிரி பப்ளிசிட்டி, தப்பான பப்ளிசிட்டி பண்றவங்களை அவங்க அவங்க எதிர்பார்க்கறாங்களோ இல்லையோ, நம்ம அதை பார்த்து பார்த்து ஃபேமஸ் ஆக்கிடுவோம். அதை வைரல் பண்ணி ஃபேமஸ் நம்ம அவங்கள ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறம் அவங்க இது ஒரு ஸ்டண்டா யூஸ் பண்ணிட்டு டெய்லி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களே அவங்களை கேவலப்படுத்திக்குவாங்க, அவங்களே லூஸ் மாதிரி கட்டிக்குவாங்க, ஏதாச்சும் கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கேட்டா நான் பப்ளிசிட்டிக்காக பண்றேன் அப்படிங்கறத ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் பாக்குற நம்மளுக்கு தெரியும் அவங்க அந்த பப்ளிசிட்டிக்காக தான் பண்றாங்க அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி ஆள் ரொம்ப சீக்கிரமா ரீச் ஆயிருவாங்க. ஏன்னா அவங்க பண்ற கிரேசினஸ், அவங்க பண்ற சேட்டைகள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பா வரும். நிறைய பேர் உட்காந்து ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த ட்ரோல் நிலையை அவங்க ஃபேமஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அவங்க நம்ம கழுவி கழுவி ஊத்தினாலும், நெகட்டிவ் காமெண்ட் கொடுத்தாலும், நீ பேசுறத பேசு, நான் பண்றத பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி அவங்க ஒரு மைண்ட் செட் வந்துருவாங்க. எண்ட் ஆஃப் தி டே அவங்க ஈக்குவலி ரொம்ப ஃபேமஸ் ஆயிருவாங்க. எத்தனையோ மில்லியன்ஸ் லைக்ஸ், வியூஸ், ஃபாலோவர்ஸ் வர்ற அளவுக்கு கூட குறுகிய காலத்துல அவங்க பண்ற சேட்டைகள் அவங்கள ஃபேமஸ் ஆக்கி விட்டுருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சில பேர் அனாவசியமான பப்ளிசிட்டி ஸ்டன் பண்ணுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எத்தனையாவது மாடி மேலே ஏறி நின்று செல்ஃபி எடுக்கிறது, ஓகே, ஹைவேஸ்ல நின்று செல்ஃபி எடுக்கிறது, அது பண்றது இது பண்றது, இப்படி ஆபத்தான விஷயங்கள்ல கூட சில பேர் பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். அதுதான் உங்களுக்கு புரியாது. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான பப்ளிசிட்டி ஸ்டன் பண்ணும் போது அவங்க உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு. ஆனா அது சைட் பாத்தீங்கன்னா, இந்த கிரேசினஸ், லூசுத்தனமா பேசி, சம்பந்தமே இல்லாத டாபிக்கை பேசி, சம்பந்தமே இல்லாத விஷயத்த பேசி, இது பண்ணி அவங்களும் ஃபேமஸ் ஆகுறாங்க. அடுத்த படியா பாத்தீங்கன்னா, நீங்க செல்ஃப் எக்ஸ்போஸ். சில பேர் எக்ஸ்ட்ரீம்லி அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணா, நம்மளே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டா நம்ம ஃபேமஸ் ஆயிருவோம். நம்ம அழகை பார்த்து மயங்கிருவாங்க. நம்மளுக்காக, நம்ம அழகுக்காக ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இதை பாக்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களே தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, அகெயின் நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி கிரேசினஸ், பப்ளிசிட்டி ஸ்டண்ட் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாங்க ஈடுபடும். உங்களை ரிப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு ஆள் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஆனா நீங்க உண்மையிலேயே டேலண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த டேலண்ட் அழியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எதுக்கு வீணா ரிஸ்க் எடுத்துக்கிட்டு உங்க பேரு நீங்களே கெடுத்துக்கிட்டு, தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு, தேவையில்லாத விஷயங்களை பண்ணிக்கிட்டு, கொஞ்ச நாள் தான் அந்த ஃபேம் இருக்கும்.
ஏன்னா again நான் சொல்றேன், சொன்ன மாதிரியே உங்களை ரிப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொருத்தவங்க ரொம்ப சீக்கிரமா வந்துருவாங்க. எங்க இருந்து தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. இந்த டெக்னாலஜி வந்து நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆனா சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா அனாவசியமா இதை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்றதுனால நிறைய பேருக்கு வந்து நிறைய பாதிப்புகள் வருது. ஓகே, இப்ப நான் ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா வந்து ஒரு அர்த்தம் இல்லாம போயிருது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பப்ளிசிட்டி எதுக்கு பண்றாங்க? ஃபேமஸ் ஆகணும், சீக்கிரமா ஃபேமஸ் ஆயிரணும், 4 பேர் நம்மளை பத்தி பேசணும். அப்படி 4 பேர் பேசி என்ன நடக்க போகுது? அப்படி என்ன நடந்துற போகுது வித்தியாசமா? நீங்க வந்து பேரு புகழ் நல்ல விஷயத்துக்காக சம்பாதிச்சா பரவாயில்லைங்க. உங்களை பத்தி நீங்களே கேவலப்படுத்திக்கிட்டு 4 பேர் உங்களை பத்தி கேவலமா பேசுறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் இருக்க போகுது? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை, சபிக்கிற வார்த்தை, வாயை திறந்த கெட்ட வார்த்தை சரளமா வருது, மிடில் ஃபிங்கரை கட்டுறது, என்னென்னமோ கெட்ட வார்த்தைகள் வந்து இப்போ ரொம்ப ரீச் ஆகுது. முன்னெல்லாம் வந்து சென்சர் இருந்துச்சோம். படங்கள்லாம் பாத்தீங்கன்னா சென்சர் போட்டிருக்கோம், சில விஷயங்கள் வந்து சென்சர் பண்ணிடுவாங்க, சில விஷயங்கள் வந்து பப்ளிக்கா போட மாட்டாங்க. ஏன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து எல்லா ரேஞ்ச் ஆஃப் ஏஜ்லயும் இருக்காங்கிறதுனால இப்போ சர்வ சாதாரணமா வந்து உட்காந்துட்டு வீடியோ முடிக்க கெட்ட வார்த்தையை சொல்லி கொடுக்குறாங்க. என்னால நம்ப முடியாத விஷயம் என்னன்னா இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல வருது. நம்ம பிள்ளைங்க பாக்குறாங்க, பெரியவங்க பாக்குறாங்க, அதெல்லாம் வந்து செகண்டரியா வச்சுக்கோங்க. ஏன் அவ்வளவு தைரியமா வந்து கெட்ட வார்த்தை தைரியமா பேசுறாங்க? பேட் வேர்ட்ஸ் வந்து சும்மா அப்படியே முன்ன வந்து ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு அதை மறைச்சு செய்வாங்க. ஆனா இப்போ வந்து பப்ளிக்கா நான் உட்காந்து நான் லவ் பண்றது கூட, நான் ரொமான்ஸ் பண்றது கூட லைஃபா போடுறாங்க. அதை பாக்குறதுக்கு ஒரு 20,000 30,000 பேர் வந்து வராங்க. வாய் உங்களோட பிரைவசியான விஷயங்களை வந்து நீங்க வெளியே கொண்டு வர்றது ஓகே, ஐ அக்ரி. அது வந்து என்னோட வீடியோ, என்னோட சேனல், நான் பேசுவேன், நீங்க இஷ்டம் இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லது, அது வந்து உங்களோட சொந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அகெயின் நான் சொல்றது என்னன்னா, இது நீங்க பப்ளிக்கா வெளியாக்கும் போது தட் மீன்ஸ் நீங்க வந்து கமெண்ட்ஸ்க்கு கூட ஓகே சொல்றீங்கிறது தான் அர்த்தம். 2 விதமான கேவலமான கமெண்ட்ஸ் வரலாம். ஏன்னா நீங்க கேவலமான விஷயங்கள் பப்ளிசிட்டிக்காக செய்யும் போது கண்டிப்பா கேவலமான கமெண்ட்ஸ் வரும். அதையும் நீங்க ஏத்துக்கணும், டைஜஸ்ட் பண்ணணும். அந்த கேவலமான கமெண்ட்ஸை பார்த்துட்டு இன்னொரு வீடியோ போடுவீங்க. நீ யாரு என்னை பத்தி பேசுறதுக்கு? உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்காட்டி பார்க்காத. நோ, நீங்க டிசைட் பண்ணி பப்ளிக் ஃபோரம்ல வந்துட்டீங்கன்னா, பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டீங்கன்னா, டு எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னா நீங்க ஒரு வகையில வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்கும், அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் ஓகே சொல்றீங்கிறது தான் அர்த்தம். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து நல்ல விஷயத்துக்கு பாய்க்க பாருங்க. இப்போ கெட்ட வார்த்தையை சொல்லி கொடுக்கறதுக்கோ, இல்ல தேவையில்லாத விஷயங்களை பேசுறதுக்கோ, இல்ல தேவையில்லாத விஷயங்களை காட்டுறதுக்கோ இது இடம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா அகெயின் நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ரீச், இந்த மாதிரி பப்ளிசிட்டி கொஞ்ச நாள் தாங்க. எவ்ரி டைம் உண்மையான டேலண்ட்க்கு மட்டும்தான் வந்து ஃபியூச்சர் இருக்கு. இந்த மாதிரி வந்து டெம்பரரி பப்ளிசிட்டி வந்து இன்னொரு ஆள் வர்ற வரைக்கும் தான். உங்களை மாதிரியே இன்னொரு ஆள் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க வந்து காணாம போயிடுவீங்க. நீங்க வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் ஃபேமஸா இருக்கீங்கன்னா ஒரு 3வது வருஷம் 4வது வருஷம் இன்னொரு ஆள் வருவாங்க. ஏன்னா நீங்க கத்து கொடுத்த வழி தான் அது. இந்த மாதிரி கூட ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு. நீங்க பப்ளிசிட்டி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய உண்மையான டேலண்ட், நல்ல விஷயங்களை பத்தி பேசுங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்க. இந்த குறுகிய கால ஃபேமஸ்க்காக வந்து தேவையில்லாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டு, தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு, அதுக்கு கவுண்டர் கொடுத்துக்கிட்டு, அதுக்கு பதிலுக்கு பதில் போட்டுக்கிட்டு, எல்லாத்தையும் லைவா எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு தேவையா? யோசிச்சு பாருங்க. நன்றி.